மக்களே வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸு என்னென்னலாம் ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்கணுமோ அதுதான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு உள்ள ரொம்ப ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? மார்க்கெட்டில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மார்க்கெட்டில் எங்கேயாச்சும் போய் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வா நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னா ஃப்ரெஷருக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்ல, ஒரு நியாயமான விஷயம் தானே. அது மாதிரி ஃப்ரெஷர்ஸுக்கு நிறைய கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் இப்போ மட்டும் தான் இருக்குதுன்னு கிடையாது. நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் அப்போ எனக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஃப்ரெஷராக நம்ம போய்ட்டு எங்கே அப்ளை பண்ணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் முக்கியமான விஷயமா? அது இல்லாத அந்த ஸ்கில்லை நீங்களே படிக்க மச்ச வளர்த்துக்கலாம், இல்லை படிச்சுட்டு வேலை தேடுற டைமில் கூட அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கலாம். இப்போ வெறும் 5 முக்கியமான விஷயம் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கீங்கன்னா என்னென்ன விஷயம்னா நீங்கள் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்க மச்சா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, பில்ட் யுவர் ஜாப் ரெடி ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு ஸ்கில்லை எடுத்து அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அந்த ஸ்கில்லு மூலயமா உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கணும். அது எந்த ஸ்கில்லாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிபிஏ, பிகாம், பிசிஏ எது வேணால் படிச்சிருங்க. மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணிட்டு என்னோட டொமைனில் இந்த ஒரு ஸ்கில்லு எனக்கு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக எனக்கு ஜாப் கொடுத்துருவாங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுல நிறைய பேர் மிஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. நிறைய பேருங்க ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஒரு காலேஜில் சேர்றீங்கன்னா அந்த காலேஜில் புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு ப்ராக்டிக்கலில் நல்லா மார்க் எடு, ஒரு 80% 85% உனக்கு ஈஸியாக ஜாப் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியமான விஷயம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவனுக்கு என்னாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒர்க் பண்ணி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவசியம் கிடையாது. அவன் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. கம்பெனி சைட்லேருந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை சொல்கிறதுக்கே ரொம்ப திணறுவாங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஸ்கில்லு உங்களுக்கு எந்த ஸ்கில்லு ஜாப் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அது என்னென்ன ஸ்கில்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீங்கள் பைத்தானாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், SQLஆக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஏஐ. இப்போ ரீசெண்டாக ஏஐ படித்தவங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, இல்லை எக்ஸலாக கூட இருக்கலாம். அந்த ஸ்கில்லில் நான் என்னை 1000 பேருக்கு முன்னாடி 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட அந்த ஸ்கில்லை என்னை ரேங்க் பண்ணுறாங்கன்னா நான் தான் நம்பர் 1ல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். அந்த ஒரே ஒரு ஸ்கில்லை எடுத்துக்கோங்க, அந்த ஒரே ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அந்த ஸ்கில்லு என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கு பேர் தான் ஜாப் ரெடி ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், இப்போ ஸ்கில்லு மட்டும் வளர்த்துக்கிட்டா போதுமா? சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்மால் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட ரெஸ்யூம் ஒரு ரெக்ரூட்டர் பார்க்க மச்சா வெறும் 7 செகண்ட் தான் பார்ப்பாங்க. 7 செகண்டுக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. இப்போ ரெக்ரூட்டருக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் அந்த ரெக்ரூட்டருக்கு அந்த ரெஸ்யூமை கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ATS அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் தான் உங்களோட ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் உங்களோட ரெஸ்யூம் பயங்கரமாக தெரியணும்னா அதுக்கு என்னாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த சர்டிஃபிகேஷனும் ப்ராஜெக்டும் பண்ணுறது அந்த ஜாப் ரெடி ஸ்கில் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஜாப் ரெடி ஸ்கில்லுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். அந்த ஜாப் ரெடி ஸ்கில்லு தனி, இந்த சர்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்மால் ப்ராஜெக்ட் தனி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாப் ரெடி ஸ்கில் ஒன்று வளர்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ரெடி ஸ்கில்லுக்கான சர்டிஃபிகேஷனும் எங்கேயாச்சும் ஒரு ப்ராஜெக்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ஸ்கில்லு மட்டும் உங்களுக்கு இல்லை, அந்த ஸ்கில்லுக்கான ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அந்த சர்டிஃபிகேஷனில் ஒரு ப்ராஜெக்டும் அந்த ஸ்கில்லுக்கான ஒரு ப்ராஜெக்டும் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூமை ரெடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லிங்க்டின் ப்ரொஃபைலும் ஒன்று ரெடி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ரெஸ்யூமை ஆவரேஜாக 7 செகண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. அது அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டமாக தான் இருக்கும். அந்த அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட
ரெஸ்யூமை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான நிறைய சாஃப்ட்வேரும் வந்துச்சு. ஜஸ்ட் நீங்கள் ChatGPT, Copilot, நௌக்கரியில் போய்ட்டு உங்களோட ATSோட பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் ஒரு சின்ன மீட்டிங் போகிறீங்க, ஒரு ஆளை மீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல மச்ச உங்களுக்கும் அவங்களுக்கான நெட்வொர்க்கை எப்படி வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிங்க. லிங்க்டின் இருக்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு நோ அபவுட் யுவர் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட டொமைனில் யார் சூப்பராக இருக்காங்க, அந்த டொமைனில் யாருக்கு வந்து நம்ம கீழே இருந்தோம்னா நம்ம கற்றுக்கலாம், அவங்க நம்ம பெட்டராக இருந்தால் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆளையும் நீங்கள் லிங்க்டின்ல ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ மூணாவது விஷயம் ரொம்ப சிம்பிள், ரெஸ்யூமை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிங்க்டின் ப்ரொஃபைலையும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வச்சுக்கோங்க. லிங்க்டினில் ரொம்ப கண்ணா பின்னான்னு போடாதீங்க. லிங்க்டினில் என்ன பண்ணி உங்களை நீங்கள் செல்ஃப் பிராண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்க. நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ளை ஸ்மார்ட்லி அப்படின்னு நான் சொல்வேன். இருக்கிறதுலே வந்து உங்கள்கிட்ட ரெஸ்யூம் கிடச்சிச்சுன்னா இருக்கிற வர ஜாப் எல்லாத்துலேயும் போய்ட்டு அப்ளை பண்ணுறது இது எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் உங்களோட எஜுகேஷனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா, நீங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாபுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறத ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷர்ஸில் எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, BPO செக்டாரில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா BPO செக்டாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு பேசிக் கம்யூனிகேஷன் இருந்தாவே BPO செக்டாரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். ஆனால் இந்த BPO ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களோட எஜுகேஷனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மேப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் BPOவில் போய் சேர்ந்துட்டு இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நான் BPOவில் இருந்து நான் வெளியே வரணும், IT கம்பெனிக்குள்ளே வரணும், இல்லை என்னோட கோர் மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்களுக்கான பாசிபிலிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா BPOவில் ஃபஸ்ட்டு கொடுக்க மச்சா நல்ல சேலரி கொடுப்பாங்க. போக உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் BPOலேயே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ITக்குள்ளே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 5வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவுக்கு ரொம்ப பயங்கரமாக ரெடி ஆகிடுங்க. அப்படியே இன்டர்வியூவில் நான் அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெடி ஆகிடுங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு உள்ள நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸையோ ப்ரீவியஸ் கம்பெனி என்ன அச்சீவ் பண்ணியோ அதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இன்டர்வியூ டைமில் கேட்பாங்க. இன்டர்வியூ டிப்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா நான் ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூன்னு போகும்போது உங்களோட பாடி லாங்குவேஜ் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவில் உள்ள பேசிக்கான கொஸ்டின்ஸ்க்குலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போயிடுங்க. உங்களை ஃபஸ்ட்டு கேட்க போகிற கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அது தவிர வேறு என்னாச்சும் கேட்பாங்களா? எதுவுமே கேட்க மாட்டாங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபுக்கு ஒரு 60லேருந்து 90 செகண்ட் வரைக்கும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒய் வி ஷுட் ஹையர் யூ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி பேசிக்கான இன்டர்வியூ கொஸ்டின் நீங்கள் ChatGPTலையோ Copilotலையோ போட்டிங்கன்னா அது பயங்கரமாக வரும். அதுக்கான ஆன்சரையும் அதுவே கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூவில் போய் உட்கார வச்சா உங்களுக்கு ChatGPTயோ Copilotயோ ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் முக்கியம். மூணாவது ஒரு சின்ன இன்டர்வியூ டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் வந்து இன்டர்வியூட்டையோ இல்லை ரெக்ரூட்டர்ட்டையோ பண்ணமாச்சா ரொம்ப அப்ரோச்சபிளாக நீங்கள் அந்த ஜாபுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை காட்டுங்க. அதை விட்டுட்டு எனக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பீங்க, நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குற நேரம் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜை இன்டர்வியூவருக்கும் ரெக்ரூட்டருக்கும் நீங்கள் கொடுத்துடணும். அது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஃபார் இன்டர்வியூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரெஃபரல் கேட்குறது. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து யார்ட்டாச்சும் பேசணுன்னாவே ரொம்ப தயங்குவாங்க. ஏதாவது ஒரு அவங்களோட பெரிய ஆளுங்க ஒரு 10 வருஷம் ஏஜில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுறதுக்கு தயங்குவாங்க. இல்லைனா யாராச்சும் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட போய் ரெஃபரன்ஸ் கேட்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஆஸ் ஃபார் ரெஃபரல் எங்கெங்கெல்லாம் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிங்க்டினில் போய்ட்டு நீங்கள் ரெஃபரல் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட போய்ட்டு நம்ம 2 பேரும் பழகி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நெட்வொர்க் உங்களுக்கும் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவங்கள்ட்ட ரெஃபரல் கேட்கலாம். உங்கள் காலேஜில் உள்ள அலுமினிகிட்ட போய் ரெஃபரல் கேட்கலாம். ஏன்னா உங்கள் காலேஜில் அதே டிகிரி படித்தவங்க வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு எனக்கு ஒரு ரெஃபரல் கொடுங்களேன், நான் உங்கள் கம்பெனி ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கூட நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சொசைட்டியில் உள்ள யாரை வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெஃபரல் கேட்கறதுக்கு நிறைய யோசிப்பாங்க. பட் ரெஃபரல் கேட்கறதுக்கு யோசிக்காதீங்க. ரெஃபரலுக்கான நல்ல ஒரு நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிங்க்டினை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட அலுமினி நெட்வொர்க்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். சொசைட்டியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அதே டொமைனில் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கூட நீங்கள்
இது மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள், அதில் தப்பே கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வந்து ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மார்க்கெட் டவுனாக இருக்குது, எனக்கு இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி புலம்புறதை விட இது மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ரோச்சை வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு மார்க்கெட்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃப்ரெஷர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அவங்கள மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.